ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மிட் நைட் 12 தான் ஓட்ட போகிறோம். ஜொமேட்டோ ஆன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. இங்கே தான் கொட்டியோக்க கிட்டே போட்டிருக்காங்க. பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகுது. ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்றே ஓட்டியிருக்க வேண்டியது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு நேற்று. அது கொஞ்சம் போக சொல்கிறேன். மோட்டர் வாங்கிங்கள 2352 ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறோம் கைஸ். ஏன்னா பெருங்குடி கிட்டே போட்டிருக்காங்க கைஸ். நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விளாக் போட வேண்டியது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் பேட்ச் ஆர்டர் போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் ஐடி சொன்னோம். அவங்க வந்து ரெடி ஆகிடுச்சு, பிக்கப் பண்ணிவிடுங்க ப்ரோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டாங்க. நான் போய்ட்டு அவங்ககிட்ட ரிட்டர்ன் கேட்டேன். ப்ரோ இந்த ஆர்டர் கிடையாது ப்ரோ, எனக்கு வேறு ஆர்டர் ஐடி இது, என் ஆர்டர் ஐடி வந்து வேறு அப்படின்னு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஓ சாரி ப்ரோ, இது வந்து வெஜ்ஜு ப்ரோ, இது வெஜ்ஜு நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை ப்ரோ, ஆர்டரை கேன்சல் பண்ணிக்க ப்ரோ அப்படி சடனாக சொல்லிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில். நம்மளால் கேன்சலும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டா அது வந்து நம்ம வாங்கின கணக்கில் ஆகிடும். ஆர்டர் வந்து இப்போ நம்ம கையில் வச்சுக்கிற கணக்கு அது. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நம்மகிட்ட கொடுத்துட்ட மாரி கணக்காகிடும் அது. அதனால் நான் என்ன பண்ணேன், இல்லை ப்ரோ நான் இப்போ வாங்கின மாரி ஆகிடும் கணக்கு, இது நீங்கள் தான் எதனா பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். சாரி ப்ரோ, நான் க்ளோசிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் 11 மணிக்கு பிக் பண்ணோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு திங்ஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ரைடர் வந்தார். ப்ரோ இதுமாதிரி ஆகிடுச்சு ப்ரோ, பேட்ச் ஆர்டர் போட்டாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி செகண்ட் ஆர்டர் வந்துட்டேன், தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் கொடுத்துட்டேன். அக்செப்ட் கொடுத்துட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மாற்றி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து ரிட்டன் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சான் வெஜ்ஜு பிரியாணி அப்படின்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன் ப்ரோ நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க? உங்கள் மேலே தான் ப்ரோ மிஸ்டேக் ஆகும், இப்போ நீங்கள் தான் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ கொஞ்சம் பிளாக் மார்க் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ எனக்கு தெரியாது ப்ரோ, நான் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆர்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க சொல்லி அவர் சொன்னார். சரி நான் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கைஸ். நான் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு ரைடர் வந்தார். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்தோடனே சொன்னேன், நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் வேறு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருந்தார். ஏன்னா வேறு யாராவது இருந்தாலும் வச்சுக்கோங்க டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இருங்க கைஸ், இந்த ஆர்டரை நான் டெலிவரி பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. செகண்ட் ஆர்டர் தரமாக அதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த டெலிவரி பர்சனை வந்து என்கிட்ட வந்து சொன்னார், ஏன் ப்ரோ நீங்கள் இதுமாதிரி பண்ணீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணியிருக்கவே கூடாது, அப்படி பிக்கப் பண்ணாத இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஆப்லேயே கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டுருக்கலாம். அவருக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டைமிங் என்னால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரும் நின்று இருந்தோம். கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணுறோம் அவங்க ரிப்ளைவே இல்லை நைட்டில். அதுக்கப்புறம் ரிட்டன் அவர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி இதுமாரி வந்து கேட்டாங்க, என்ன ஏன் ப்ரோ ஒரே இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கேட்டார், ஒரு கஸ்டமர் கேர் கேட்டார். அவர் இவர்னா சொன்னார், இல்லை இவர் டபுள் ஆர்டர் எடுத்திருக்காரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிருக்காரு, இன்னொரு ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு ஆர்டரை வாங்காமலே இருக்கார், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு வந்து காலி ஆகிடுச்சான் அப்படின்னு இவர் இன்ஃபார்ம் பண்ணார். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கையில் நான் வச்சுருக்கிற ஒரு ஆர்டர் நான் வச்சுருந்தேன் கையில், அந்த ஆர்டரை வண்டி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். இந்த ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகி என் அக்கௌண்ட் வந்து ஓல்ட் ஆகிடுச்சு கைஸ் நேற்று. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியவில்லை. ஆனால் யாரா அவனுங்க அந்த ஜொமேட்டோ ஆள் வந்து பார்த்திங்கன்னா என் நம்பரை வாங்கிட்டு போயிட்டார். அப்போவே எதனா டவுட் இருந்தால் நான் கால் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நான் நம்பரை கொடுத்தேன். அவர் நம்பரை நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஹோல்ட் ஆகிடுச்சு. அது ஹோல்ட் ஆனோன்னு நான் ரெஸ்ட் எடுத்துலாம், நாளைக்கு என்னான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். வீட்டில் வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஒரு 12:40 கால் பண்ணிட்டார் அவர். ப்ரோ என்ன ப்ரோ ஓட்ட போலியா அப்படின்னு சொல்லி. இல்லை ப்ரோ என் அக்கௌண்ட் ஹோல்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஆன் பண்ணி பாருங்கள் ஆன் ஆகும் அப்படின்னாரு. 1 மணிக்கு சிக்கப் புக் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் புக் பண்ணேன், ஓகே ஆகிடுச்சு. நேற்று நார்மலாக ஓட்டியிருந்தேன் கைஸ். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 300 வச்சுக்கோங்க, நம்மகிட்ட வந்து 400 பிடிப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 150 100 எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க நம்மகிட்ட ஜொமேட்டோவில் இருந்து. சரி நம்ம தான் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன் சொல்லிட்டு. அதனால் மார்னிங் நான் என்ன பண்ணேன், ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி நான் பேசினேன். அவர் என்ன பண்ணார், 3 o'clock நான் வந்து தரமணிக்கிட்ட வருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் ரைஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour இருந்து பேசிவிட்டு வந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் நார்மலாக ஆகினேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே. நேற்று அந்தமாதிரி ஆகிடுச்சு, விலாக் எடுக்க முடியல கைஸ். செகண்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி தான் கைஸ். அதுமாரி வந்து நேற்று வந்து நம்மளுக்கு டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி நேற்று விலாக் எடுக்கலை, இல்லைனா இன்றைக்கி வந்து ஒரு விலாக் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க கைஸ்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து ஒரு மெசேஜ் ஒருத்தர் பண்ணியிருந்தார், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து, ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு பெட்ரோல் போட்டிங்க, நீங்கள் ஆனால் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் பண்ணீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ இது நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி பெட்ரோல் போட்டு வச்சுருந்தேன். 6 ஆர்டர் கிட்ட நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். 200க்கு போடுறதுக்கு முன்னாடி நான் 6 ஆர்டர் கிட்ட பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 70 ருபீஸ் பெட்ரோல் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 7வது ஆர்டர் அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு பெட்ரோலை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 ஆர்டர் பார்த்துருப்பேன். 13 ஆர்டர் அன்றைக்கி பார்த்தேன். அதில் ஒரு 200 பெட்ரோல் வந்து ஒரு 80 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான். அதனால தான் நான் டோட்டலாக ஒரு 150 நான் சொன்னேன் ப்ரோ நான். அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பெட்ரோல் என்கிட்ட இருந்தது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 115 தான் சொன்னேன். இதுதான் உங்களுக்கு டவுட்டுக்கு மெசேஜ் பண்ணேன் டீட்டெயிலாக. இருந்தாலும் வந்து வீடியோவில் ஒரு வாட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தனால, இல்லை வேறு யாருக்குன்னா டவுட்டாக கூட இருக்கும். அதனால தான் வீடியோலேயே நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா டவுட் இருந்தால் இதுக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு தேர்ட் ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேர்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண லொக்கேஷன் வந்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டார். நீங்களா ப்ரோ? நேம் ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. நான் டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 26.94 ப்ளஸ் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரை ஒரு ஆர்டருக்கும் எக்ஸ்ட்ரா 20 ரூபா. இன்சென்டிவ் கிடையாது, ஒரு ஆர்டருக்கும் எக்ஸ்ட்ரா 20 ரூபா. அதான் இன்சென்டிவ். அது எவ்வளோ ஆர்டர் ஓட்டிருக்கோமோ அதை ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கணும் லாஸ்ட்டாக. கைஸ் 4th ஆர்டர் போட்டாங்க. கைஸ் 4th ஆர்டர் பெரிய ஆர்டராக போட்டாங்க கைஸ். பேட்ச் ஆர்டர் இது வேறு லெவலு. 2 ஆர்டரு இதை முடித்தேன்னு வச்சுக்கோங்க, 4-5 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடும். பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் நியூஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக நேற்றே வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, அந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற செய்கிற பொருள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. தோசை, சிக்கன் ரைஸு, தந்தூரி, க்ரில்லு அப்படின்னு சொன்னாங்க நியூஸில் சென்னையில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இப்போ நார்மலாக தான் இருக்குது கைஸ் இங்கே ஓஎம்ஆர்லாம். ஏன்னா எப்பவும் போல தான் இருக்குது எல்லா டீ கடை. ஆனால் டீ கடை ரேட் ஏற்றிட்டாங்க கைஸ். ஒரு டீ 12 ரூபா இருந்தது, இப்போ 15 ரூபா கிட்டே விற்கிறாங்க ஒரு டீ. நேற்று இன்றைக்கி எவ்வளோன்னு தெரில. நேற்று வந்து 15 ரூபா. காஃபி வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. பயங்கரமாக ஏற்றிட்டாங்க கைஸ். வெறுப்பாக இருக்குது. என்ன பண்ணது இல்லை, காசு தான் வேஸ்ட் ஆகுது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இவங்க சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு கொஞ்சம் இலவசமாக கம்மியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏற்றிடுறாங்க. கைஸ் தேர்ட் ஆர்டர் முடித்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க. பேட்ச் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண போகிறதுக்குள்ள ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 4th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க கைஸ், பெட்ரோல் பங்கில் எவ்வளோ க்ரௌடு. மணி 1 கிட்ட ஆக போகுது. ஆனால் செம்ம க்ரௌடு கைஸ். லைனில் நின்று போடுறாங்க. நம்மளும் வந்து இப்போ இன்றைக்கி நைட்டே முடிச்சுட்டு போட்டு வச்சணும்னு நினைக்கிறேன். பெட்ரோல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுமான்னு தெரில. சொல்கிறாங்க நியூஸ்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க இன்னும் 2-3 நாள் அப்படின்றாங்க. எது உண்மை எது பொய்னே தெரில. நம்மளுக்கும் பயமாக இருக்குது. நம்ம பழைப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலில் தான் இருக்குது. எவ்வளோ கைஸ் எப்படி வராங்க, அப்பா என்ன கைஸ் இவங்க எப்படி வரானுங்க நைட்டில். கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை கைஸ் இவனுங்களுக்கு. பேட்ச் ஆர்டர் போட்டு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சா கைஸ். பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது போடுவாங்க பேட்ச் ஆர்டரு. அடுத்த பெட்ரோல் பங்க் ஒரு பாரத் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து 11 மணியோட க்ளோஸ் பண்ணது. 11 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கைஸ். இதெல்லாம் நம்ம அன்றைக்கி அப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பெட்ரோல் பங்க் இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வைரல் ஆனவொன்னே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி எல்லா பெட்ரோல் பங்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஈசிஆரில் கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நைட்டில் கூட ஏதோ மார்னிங்கில் இருக்கிற மாரி இருக்குது. நிலமை எப்படி ஆகிடுச்சு பாருங்க கைஸ். வார் வந்து நம்மளாம் நியூஸில் எல்லாம் சின்ன வயசில் ஹிஸ்ட்ரியில் தான் கேள்விப்பட்டிருப்போம் வார்னானான்னு. இப்போ வந்து உண்மையாகவே நடந்துகிட்டு இருக்குது. கொண்டு போட்டிருக்காங்க. உலகம் எப்படி எங்கேயோ போயிட்டு இருக்குது கைஸ். எப்படியோ வச்சா சொல்லுங்க. நம்ம டாபிக் நம்ம வருவோம். நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு தெரில. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆன் பண்ணதுலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கேன். கொஞ்சம் ஓரளவு ஒரு ஏர்ன் பண்ணிடணும் கைஸ். ஒரு 900 ரூபா வச்சு 1000 ரூபா ஏர்ன் பண்ணலாம். இல்லைனா ஒரு 800 ரூபா கூட ஏதாச்சும் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். பெட்ரோல் பங்கை க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறானுங்க கைஸ். பாரத் பெட்ரோல் பங்கை பெட்ரோலே காலி பண்ணிருப்பானுங்களா வேறுங்க. பாரத் க்ளோஸ் பெட்ரோல் பங்கு கைஸ். 4th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டு இருக்காரு.
இருங்க அப்படியே வாங்கிக்கோங்க. நேம் மேடம்? ஓகே மேடம். ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 69.19 ப்ளஸ் 20 ரூபா. ஓகே தான், 90 ருபீஸ் கிட்ட கிடச்சிருக்கானா. 100 கிடைக்க வேண்டியது. இந்த ஆர்டர் ரெண்டாக டெலிவரி பண்ணி தான் 100 கிடச்சிருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம் அவனுங்க எல்லாம். கைஸ் இங்கே பாருங்க, அடுத்த ஆர்டர் போட்டாங்க பர்கர் கிங்கில். நீலாங்கிற வேறு லெவலு. அவ்வளோதான், ஆர்டர் ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இங்கே பிடிக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டு. நான் ஒன்று நைட்டில் நாய் தொல்லை தான் தாங்க முடியாது கைஸ். இந்த ஏரியாவில் பழம் கற்றுக்கிட்டேன் வந்தேன். ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக நாய்ங்களாக இருக்கும், அப்படியே குலைச்சினே இருக்கும் கைஸ். இந்த பூச்சி வேறு கண்ணில் அடித்தாலே கண்ணு வச்சோ தினமும் இதுமாரி ஆகிடுது கைஸ். அந்த கொசு வந்து கண்ணில் அடிச்சிடுது ஸ்பீடில், கண் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே ஃபுல்லாக வந்து இது தான் தண்ணி நிற்கிது, ஃபுல்லாக கொசுவாக இருக்கும் போல். பிறந்துகிட்டே இருக்குது, ஸ்பீடாக போச்சுன்னா கண்ணில் அடிக்குது கைஸ். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் 100 சப்ஸ்கிரைபர்கிட்ட ரீச் ஆகிட்டோன்னா ரோஸ் செடி வாங்குகிறோன்னு. நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். ரோஸ் செடியும் வாங்கிட்டோம், ஷார்ட்ஸு போட்டிருப்போம் பாருங்கள். எல்லாத்துக்கும் நீ தான் கைஸ் காரணம், சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா, ரொம்ப நன்றி கைஸ். எனக்கு நம்மலாம் 100 சப்ஸ்கிரைபர் அடிப்போமான்னு டவுட்டில் இருந்தோம், ஆனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் கிட்ட அடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி கைஸ், சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் எதனால் நல்லா பண்ணுவேன் கைஸ், இன்னும் நல்லா பண்ணோம். நல்லா சேனல் வீடியோ நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும்னு அது எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஒன்றுனா நான் கன்ஃபார்மாக பண்ணிகிட்டே வருவோம், பாருங்கள் நீங்களும். ஸோ கைஸ், நான் 5th ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 5th ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது டெலிவரி லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி தான். பரவாயில்ல, பெருங்குடியிலே போட்டிருக்காங்க இதில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஜொமேட்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ் நான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்காகவே கொண்டு போக மாட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து இங்கேயே தான் சுற்ற விட்டுருக்காங்க, வேஸ்ட். அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி இருக்குது கதை. இது ஒரே இடத்துல சுற்றிக்கினே இருக்கும். அதனால் ரேப்பிடோ ஓட்டலாமா, ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், விட்டுறலாம் இதைன்னு பார்க்கலாம். ஏன்னா ரேப்பிடோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக கூப்பிட்டு போவோம் கைஸ். நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் நம்மளுக்கு நல்லா இருக்கும், புது புது இடம் பார்த்த மாதிரியே இருக்கும். இதனா ஃபுல்லாக ஒரே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்குது. அதனால தான் பார்க்குறேன் மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஆனால் கமிட்மெண்ட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃப்ளூவெண்ட்டாக ஆர்டர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக ஆர்டர் வராதான். ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோன்னா அடுத்த ஆர்டருக்கு 1 ஹவர் கூட ஆகலாமா, 1.5 ஹவர் கூட ஆகலாமா, வெயிட் பண்ணணுமா அதே இடத்துல. ஒரு ஆர்டரை ஒரு கஸ்டமர் இறக்கி விடுற மாதிரி இருக்குமா, இல்லை பார்சல் டெலிவரி இருக்குமா. அது வந்து பார்த்திங்கன்னா பார்சல் டெலிவரி நம்ம ஓட்டினா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ஆச்சு வெயிட் பண்ணணும். ஒரு பார்சல் கொடுத்திங்கன்னா அதே இடத்துல வந்து வெயிட் பண்ணணுமா ஒரு 1/2 ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பார்சல் ஆர்டர் போடுவாங்களாம். அதான் ரேப்பிடோ போட்டுறோம் வச்சுருக்கோம், ட்ரை பண்ணலாமான்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன இது பிடிக்கல கைஸ் எனக்கு இது ஜொமேட்டோ. ஆனால் ஆர்டர் ஃபுல்லாக நல்லாயிருக்கு, ஏர்னிங்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரே இடத்துல சுற்றுற மாதிரியே இருக்குது. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருங்க, ஃபுல்லாக இங்கே பெருங்குடியில் தான் சுற்றிட்டே இருக்கும். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா லாங்காகவே கொண்டே போக மாட்றாங்க. இதே இடத்துல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஒரே இடத்துல ஓட்டுறது. அதான் பாங்கினேன் எப்படி மாறிடலாமா எப்படின்னு சொல்லி. கைஸ் 5th ஆர்டர் டெலிவரி பண்ண லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். கஸ்டமரை கால் பண்ணியிருக்கோம், எடுக்கிறாங்களா பார்க்கலாம். ஹலோ சார், இங்கே லொக்கேஷன் வந்துட்டு வெளியே இருக்க வரீங்களா? வெளியே வரலாம். வாங்க சார், வாங்க சார். நீங்களா ப்ரோ? ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. கைஸ் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். அந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 37.5 ப்ளஸ் 20 ரூபா இந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா. சூப்பரில். ஓகே கைஸ், அடுத்த ஆர்டரும் அடிச்சிருச்சு கைஸ் துறப்பாக்கத்தில். ஓகே சூப்பரு. பிஎஸ்என்எல் மால் தான், உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான். 6th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ப்ரோ. 7964 கேமரா ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ.
கைஸ் 6th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தெரியாமல் இங்கே பள்ளமாக இருக்குது போல் கைஸ். நான் சருன்னு ஏற்றிட்டேன் வண்டியை தண்ணியில். இப்போ ரிட்டன் எப்படி போகிறதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, வெளியே ஃபுல்லாக தண்ணியே இருக்குது. வாட் ப்ரோ? இன்ஸ்டாகிராமில் போட மாட்டேங்களா? இருக்குது இன்ஸ்டா. இதான் நம்ம சேனல். இதர் ஓகே, ஃபாலோ. ஓகே பை, தேங்க்யூ பை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நம்ம சேனல் நியூ சப்ஸ்கிரைபரு பார்த்தாரு, சேனல் வச்சுருக்கேன்னு கேட்டார். ஆமாண்ணே, சரி சேனலை போட்டு கொடுங்க. நான் போட்டு கொடுத்தேன் கைஸ். இங்கே வந்து பாருங்கள் கைஸ், தண்ணியாக இருக்குது கைஸ். தெரியாமல் உள்ளே வேறு ஏற்றிட்டேன். உள்ளே பல்ல வேறு இருக்குன்றானுங்க. எப்படி வேறு போகிறேன்னு தெரில. அரே பை, இந்த ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடி பை. இதர் சைடு ஓகே, சென்டர். எல்லாம் பழமாக இருக்குது கைஸ். இதில் கரெக்டாக பிஎஸ் நம்மள ஒரு தேட்டருக்கு எல்லாம் போவாங்க, பழம் தோண்டி வச்சுருக்கானுங்க கைஸ். நான் தெரியாமல் புதுசுன்னு ஏறிட்டேன். அப்புறம் சொல்கிறானுங்க உள்ளே பள்ளமாக இருக்குது அப்படின்றானுங்க. சென்டரா? நல்ல வேலை கைஸ். நான் சென்டராக போயிருந்தேன்னா உள்ளே இல்லை இருந்தேன்னா செம்ம தலைவலி ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேர் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீட்டுக்கு தான் போனோம். நம்ம 6th ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். 6th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு 7th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 7th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இது டெலிவரி எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நீலாங்கரை கிட்ட காட்டுது. அந்த வீட்டில் நாய் வேறு இருக்காங்க கைஸ், போட்டாங்க பெட் தட் ஹோம்னு. என்ன பண்ணுறது, நாயெலாம் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக தான் போய் ஆகணும். ஏன்னா கடிச்சிச்சுன்னா ஆபத்து. நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது கைஸ் ஓட்டுறதுக்கு. கிட்ட தான் போடுறாங்க. ஆனால் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரலாம். இங்கேயே பக்கத்துலேயே போட்டால் வெறுப்பாக தான் இருக்குது. பேசாமல் எதனா சேலஞ்ச் எதனா ஆரம்பிக்கலாமா? சும்மா ஓட்டுறதுக்கு ஏன்னா சேலஞ்சு பண்ணியாச்சு எதனா ஓட்டிகிட்டு இருக்கனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு போட்டு ஓட்டலாம். நான் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இப்போதைக்கு வேணாண்டா நார்மலாகவே ஓட்டு அப்படின்னாரு. ஆனால் போர் அடிக்குது கைஸ் நம்மளுக்கு நார்மலாக ஓட்டுறதுக்கு. எதனா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கைஸ், லேடி நைட்டு சுக்கி ஓட்டுறாங்க, வேறு லெவலு. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன சேலஞ்சர்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அவர் வந்து இப்போதைக்கு ஓட்டாதரா, இப்போதைக்கு நீ கற்றுக்கோ, எடிட்டிங்லாம் பண்ண கற்றுக்கோ, கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ தான் 1 மாதம் ஆகுது, இன்னும் 2 மாதம் கழித்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அவர் சொல்லதான் கரெக்டு தான் கைஸ். கற்றுக்காமல் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு அப்புறம் தெரியலன்னு சொல்லி தவிக்கிறதோட கற்றுக்கிட்டே இறங்கலாம். இங்கே பாருங்க, இது சரியான ரிஸ்க்கு கைஸ். இது மேலே இந்த கீழே போட்டானுங்கன்னா அவ்வளோதான். நம்ம மேலே ஆல்ரெடி நிறைய இடத்துல உழுதுன்னு கேள்விப்பட்டேன் இந்த நியூஸில். எங்கள் அம்மா வந்து பயப்படுவாங்க, இதனால தான் நைட்டில் நீ ஓட்டாதாரான்னு சொல்லி. மெட்ரோ ஒர்க் நடக்கும், மேலே கீழே ஊந்துச்சுன்னா ரிஸ்கில், அதனால தான் போயிடுவாங்க கைஸ். நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் போகணும் கைஸ். 7th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க வெளியே. இண்டிகேட்டா மேடம்? இங்கே தான் மேடம் சொன்னேன், கிரே கலர் போட்டிருக்கேன் மேலே பாருங்கள். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்குது. 1:45 அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 7 ஆர்டர்கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு வந்து 47.5 பைசா ப்ளஸ் 20 ரூபா. சூப்பரில். ஒரு 2 ஹவர் கூட அவ்வளோ, கிட்டத்தட்ட 7 ஆர்டர் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கைஸ். பாருங்கள், 8வது ஆர்டர் போட்டாங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி, நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான் இங்கே பெருங்குடியில் பர்கர் பாயிண்ட்டு கைஸ். 8th ஆர்டரை பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். 8th ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். லாஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணியிருப்போம். அவங்க 40 ரூபா டிப்ஸு போட்டு விட்ருக்காங்க கைஸ். நம்மளுக்கு பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்க தான். இது வந்து குட்டியோக்கத்துக்கிட்ட டெலிவரி கைஸ். 8வது ஆர்டரு. நீ கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப நல்லா தான் இருக்குது கைஸ். இன்றைக்கி 2000 ஆக போகுது, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 8 ஆர்டர் எடுத்துட்டோம். வேறு லெவலு. அவனுக்கு பெட்ரோல் பங்கு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இருக்குது கைஸ். எல்லாம் பார்க்குற பெட்ரோல் பங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாகவே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக வந்து பெட்ரோல் வாங்குறது நான் பார்த்ததே கிடையாது இது வரையும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நைட்டில் பெட்ரோல் பங்க்கு ரஷ்ஷாக இருந்து. எல்லாம் வந்து பகலில் பெட்ரோல் போட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ லைனில் வந்து நைட்லேயே வந்து நிற்கிறாங்க கைஸ். நான் நிலப்பா இல்லை பாருங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எப்படியோ போயிட்டு இருக்கு போல். என்ன பண்ணுறது, புதுசாக ஃபஸ்ட்டு 2020 கொரோனா வந்தது, இப்போ இது வார். அது மாதிரி எதனா புதுசாக வந்து எனக்கு அதுக்கு அடாப்ட் ஆகி போயினே இருக்கணும் நம்ம, அவ்வளோதான்.
நான் ஒன்று இங்கே கொசு தான் இங்கே போக மாட்டேது. 2 மாதமாக கொசு கடிக்குது பெருங்குடியில். என்னாலே கடிக்குது கைஸ் கொசு. எப்போ தான் அது போகும்னு தெரில. நிற்க கூட முடியலப்பா. ஆனால் வெளி ஏரியாலாம் போனேன்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு நான் நீலாங்கரெலாம் போனால் ஒரு கொசு இல்லை. கரெக்டாக இந்த பெருங்குடிக்குள்ளே செம்ம கொசு. நீங்கள் பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை கைஸ். இது பகலில் வந்தோன்னா சூப்பராக தெரியும். இது ஃபுல்லாக சாக்கடை. இது வேஸ்ட் வாட்டர்லாம் இது உள்ள தான் வந்து ஊற்றுறாங்க. இது உள்ள தான் கொசு வருதுன்னு நினைக்கிறேன். இவன் க்ளீன் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி ஜம்ப் பண்ணி ஊந்தாலே அவ்வளோதான் கைஸ். ஹைட்டு கூட இல்லை, கொஞ்சம் சேஃபாக தான் போனோம். இதில் டப்புன்னு இப்படி ஊந்தானா அவ்வளோதான். ஃபுல்லாக ஆழம் செம்ம ஆழம் தண்ணி, சாக்கடை தண்ணி. கொஞ்சம் சேஃபாக தான் போனோம் பார்த்து. அதை கவர்மெண்ட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் கைஸ். அதை க்ளீன் பண்ணி ஒரு குளமாக கூட மாற்றலாம். அப்படி நின்று தேங்கி போய்ட்டு கொசுலாம் வருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணாச்சு, நம்ம தான் புலம்பணும் கைஸ். 8th ஆர்டர் டெலிவரி பண்ண லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டு இருக்காரு. முன்னாடி நிற்கிறாரு கைஸ் கஸ்டமரு. என்ன வரும் இந்த கேஷ் ஆன் டெலிவரி. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 8th ஆர்டருக்கு 41 ரூபா.82 பைசா ப்ளஸ் 20 ரூபா ஒர்த்து தான். பக்கத்தில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே குட்டி குட்டி ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. வெறும் 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது. அப்புறம் 9th ஆர்டர் போட்டிருக்காங்க கேஎஃப்சியில். அவ்வளோதான். இது இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது கேஎஃப்சி ஈஸியாரில். ஆனால் ஒன்று பெட்ரோல் பங்க் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேஎஃப்சி போட்டு அப்படியே போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். இது எங்கே டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அடையாறு. அப்படியே தூக்கின்னு போய்டுவாங்க இன்னும் 1 ஹவருக்கு. கைஸ் 9th ஆர்டர் டெலிவரி லொக்கேஷனுக்கு தான் வந்துவிட்டோம். கஸ்டமரை கால் பண்ணுறோம். ப்ரோ இங்கே வெளியே வந்துட்டோம் ப்ரோ. லொக்கேஷன் வந்துட்டோம் ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ. இதோ பாருங்க கைஸ், இங்கே பின் பண்ணி வச்சுட்டு அங்கே அந்த இடத்துல பாருங்க. பின் பண்ணது இங்கே. ஆனால் எவ்வளோ தூரம் முன்னாடி நிற்கிறாரு ப்ரோ. இந்த வேறு நிறைய பேர் பின் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ ப்ரோ. மொபைல் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. டெலிவரி பண்ணியாச்சு கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். 9th ஆர்டருக்கு 53.74 பைசா ப்ளஸ் 20 ரூபா. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் போடுறாங்களான்னு பார்க்கலாம். பரவாயில்ல கைஸ், 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். வேறு லெவலில் தான். சூப்பரு. 3 மணி நேரம் ஓட்டலாம் பார்க்கலாம். 3 மணி நேரம் ஓட்ட முடிஞ்சால் ஓட்டலாம். பெட்ரோல் பங்க்கு கம்மி தான் இருக்குது. அடையாறு என்ன 97 ரூபா கைஸ். இந்த ஆர்டர் 200 ரூபா கிட்ட. ஓ மை கேட். இந்த ஒரு ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடே ரெடி ஆகுது கைஸ் சீக்கிரமாக. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இங்கே. சாப்பாடு பொறுமையாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அங்கேருந்து எங்கேன்னு தெரியலையே. 97 ரூபா ஆர்டர் கைஸ். அது அங்கேருந்து எவ்வளோ தூரம் போட போகிறாங்கன்னு தெரில. ஸோ கைஸ் நான் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 10th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷமாக நம்ம இங்கே நின்று இந்த ஆர்டரை வாங்கணும். சொன்னல அதில் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இங்கே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும்னு சொல்லி. அதை விட ஹைலைட் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் டெலிவரி வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை. தூக்கி அஸ்டானுங்க லாஸ்ட். ரொம்ப தூரம் அஸ்டானுங்க. லாஸ்ட்டாக 3 மணி நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணுறது. இன்னும் 1/2 hour தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங்காக போட்டானுங்க. என்ன பண்ணது ஒழுங்காக பார்த்துக்கலாம். எந்த சைதாப்பேட்டை எவ்வளோ தூரம் வந்துடுமா? ஒரே ஸ்ட்ரைட்டு தான் கைஸ். கிண்டி அப்படியே சைதாப்பேட்டை. எவ்வளோ எத்தனை நிமிஷம் காட்டுது இதில்? கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எத்தனை நிமிஷம் காட்டுதுன்னா 10 நிமிஷம் கைஸ். சைதாப்பேட்டை பார்க்கலாம். இந்த ஆர்டர் முடிச்சுட்டா அந்த ஆர்டர் எடுப்போமான்னு தெரில. ஏன்னா 1/2 hour எடுப்போம். அந்த சைடு எங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில் வர பெட்ரோல் வர கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்க்கலாம். பெட்ரோல் பங்க் வர இப்போதைக்கு ஓப்பன்லேயே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 96.72 பைசா ப்ளஸ் 20 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே கைஸ். இதுக்கப்புறம் ஆர்டர் போடுவாங்களான்னு தெரில. இங்கேருந்து சைதாப்பேட்டை கிட்டே இருக்கும். அவுட் ஆஃப் ஜோனு சொல்ல. அதுக்கப்புறம் ஜோனு உள்ளே போகணும். இன்னும் நம்மளுக்கு 19 நிமிஷம் கிட்டே இருக்குது. நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் போட்டாங்க பேட்ச் ஆர்டரு. சூப்பரு. இதோ அதே இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும்.
ஃபுட் கார்னர். நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு இடத்துல பிக்கப் பண்ணோம்ல, அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகே, இந்த 2 ஆர்டர் பிக்கப் பண்ண கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருப்பாங்க, அதில் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தோம். இன்றைக்கி பிக்கப் பண்ணிட்டோம். இது 11th ஆர்டரு, இன்னொரு ஆர்டர் இருக்குது 12th. அதை பிக்கப் பண்ணிட்டோன்னா அதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு முடிச்சிக்கலாம் இன்னையோட டேவை. பரவாயில்ல கைஸ், 12 ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் 3 ஹவருக்கு. சூப்பர் தான். அடுத்தது வந்து அடையாறு பக்கம்தான் கைஸ். இப்போ நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டிருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 11th ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம், 12th ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்திருக்கோம். கைஸ், பேட்ச் ஆர்டரில் நம்ம 2 ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் 11th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்துலேயே. ஓகே சார், நான் 11th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு 12th ஆர்டர் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், ஷூட்டிங் போகுது கைஸ் சத்யா ஸ்டுடியோவில். வேறு லெவலு. யார் ஹீரோன்னு தெரில, பயங்கரமாக போகுதுப்பா அப்படியே கைஸ். தமிழ் ஹீரோவா ஹிந்தி ஹீரோவான்னு யாருன்னு தெரில. ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. 12th ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். ஹலோ வந்துட்டோம் ப்ரோ. இங்கே லொக்கேஷன் வெளியே தான் இருக்கேன். வாங்க கஸ்டமர் வெளியே வராரு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்டர் முடிச்சுட்டு எவ்வளோ டோட்டல்னு பார்க்கலாம். ஷூட்டிங் எடுக்கிறாங்க கைஸ். அங்கே ஏதோ ஒரு எந்த ஆக்டர்னு தெரில, ஆனால் வெள்ளையாக இருக்காங்க, யாருன்னு தெரில. ஹீரோயினியாக இருக்காங்க, நிறைய க்ரௌடாக இருக்குது. சரி போக சொல்ல பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ கைஸ். டெலிவரி பண்ணிட்டோம். லாஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 118 ரூபா புள்ளி 61 பைசா ப்ளஸ் 40 ரூபா. அதுதான் கைஸ். நம்ம எவ்வளோ டோட்டல்னு பார்க்கலாம் கைஸ். என்னோடய வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 ஆர்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 579 ரூபா புள்ளி 70 பைசா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கும் எக்ஸ்ட்ரா 20 ரூபா நான் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா 12 ஆர்டர் பார்த்துருக்கோம். 20 × 12 240 ரூபா நம்மளுக்கு கிடச்சிது. ப்ளஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 40 ரூபா டிப்ஸு கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 859 ரூபா கிடச்சிருக்கு என்னோட ப்ராஃபிட்டு. இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 150 கிட்ட மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. இன்னையோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 709 ரூபா கைஸ். ஓகே தான், இன்றைக்கி நல்ல ஏர்னிங்ஸ் தான். இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் தான் ஓட்டியிருக்கோம். 3.5 மணி நேரத்துக்கு 700ரூவான்றது ஓகே தான் கைஸ். இங்கே ஷூட்டிங் போகுது சொன்ன பாருங்க கைஸ். பாருங்க ஷூட்டிங்கு இங்கே வருங்க, ஷூட்டிங் போகுது. இங்கே ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ கைஸ், இதை நான் இதுக்கப்புறம் ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.